ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான நல்ல மிளகு ரசம் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜுரத்துக்கு, ஜலதோஷம், செரிமானத்துக்கும் இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரசம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கமகமன்னு வாசனையாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூடான சாதத்தில் இந்த ரசம் சேர்த்து ரசம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக ஒரு உருளைக்கிழங்கு அது மாதிரி நல்லா காரசாரமாக சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தனியா 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். இதை ஃபஸ்ட்டு நல்லா பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் பாருங்கள். 2 பூண்டு மேல் தோல் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து, பூண்டு 2 முழு பூண்டாக எடுத்துருக்கேன். இதையும் நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், புளி தண்ணி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன். நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 5-6 வெந்தயம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. காஞ்ச மிளகாய் ஒரு 4, ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி நல்லா 1 டீஸ்பூன் வர்ற மாதிரி கூடுதலாக சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி மசிவிட்டேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த ரசத்துக்கு தகுந்த கல் உப்பு. இங்கே பாருங்கள், எப்படி அரைச்சிருக்கோம் பாருங்கள். தக்காளி நல்லா மசிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணதை அப்படியே சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாமே சேர்த்துருக்கேன். இது கூட சேர்ந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்குது. நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுது. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அப்படியே சுத்தமாக ஊற்றிடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம எலுமிச்சம்பழம் அளவுக்கு அதோட கொஞ்சம் பெரிய சைஸாகவே புளி எடுத்துருந்தோம். இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அப்படியே கொதிக்கக்கூடாது. நுரைச்சிட்டு வர டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மூடி வைங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், அப்படியே நுரைச்சிட்டு வருது. இந்த சைடில் தான் கொதிக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், கொத்தமல்லி 1 கைப்பிடி, 3 பச்சை கருவேப்பிலை தண்டோடவே சேர்த்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி. இங்கே பாருங்கள், நல்ல செரிமானத்துக்கு, சளி, இருமல், ஜுரம் வந்தாக்கா சூப்பராக இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம். சரியாயிடும். இங்கே பாருங்கள், அப்படியே சுட சுட ஒரு டம்ளரில் ஊற்றி கொஞ்சம் வெதுப்பாக குடிக்கிற பக்குவத்துக்கு எடுத்து குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். நல்லா ஒயிட் ரைஸில் சாதம் நல்லா குழைய வச்சு இந்த ரசத்தை ஊற்றி நல்லா நிற்கிற மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான நல்ல மிளகு ரசம் வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.